நம்ம இந்திய அணி இன்னைக்கு இந்த T20 வேர்ல்டு கப்பில் கடைசி லீக் மேட்சை கனடா அணிக்கு எதிராக இன்று இரவு விளையாண்டிருந்தாங்க. இப்படி இருக்க மழை காரணமாக வெறும் 5 ஓவர்களாக நடக்க இருந்த இந்த மேட்ச்சில் கொட்டும் மழையில் ரோஹித் சர்மா, விராட் கோலி 2 பேருமே கடைசி லீக் மேட்ச்சில் ஒரு தரமான சம்பவத்தை இன்னைக்கு நிகழ்த்தியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அதாவது இந்த கிரவுண்டில் நேற்று அயர்லாந்து அணிக்கும் USA அணிக்கும் நடக்க இருந்த மேட்ச் மழையால் ஆட்டம் ரத்து செய்யப்பட்டு கடைசி வரைக்கும் அவுட் ஃபீல்டை சரி பண்ண முடியாமலேயே மேட்ச் அபேண்டம் ஆகியிருந்தது. இப்படி இருக்க ஏறக்குறைய இன்றைக்கும் அதே நிலைமை தான். மழை ஓரளவுக்கு விட்டிருந்தா கூட கிரவுண்டை கம்ப்ளீட்டாக கவர் பண்ணாமல் விட்டதால் அவுட் ஃபீல்டு ரொம்பவே ஈரமாக இருந்தது. இதனாலேயே மேட்ச் தூங்கக்கூடிய நேரம் டாஸ் போட முடியாமல் அடுத்துன்னு இன்ஸ்பெக்ஷன் தள்ளிக்கிட்டே போயிட்டு இருந்தது. இப்படி இருக்க சரியாக 9 மணிக்கு மேட்ச் இன்னைக்கு, அதாவது 5 ஓவர்களாக இந்த மேட்சை நடத்தலாம் அப்படின்னு அம்பையர்கள் முடிவு செஞ்சு 9 மணிக்கு இந்த மேட்ச் துவங்கப்படும், 5 ஓவர் மேட்சாக நடக்கும் அப்படின்னு அம்பையர்கள் அறிவிச்சிருந்தாங்க. அதே போல் டாஸும் உள்ளே பார்த்தீங்கன்னா வச்சு போடப்பட்டிருந்திருக்கு. ரோஹித் சர்மா நாங்கள் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறோம் அப்படிங்கிற முடிவை எடுத்திருந்திருக்காரு. ரோஹித் சர்மா, விராட் கோலி 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஃபீல்டுக்கு எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு அவங்க 2 பேருமே உள்ளே வந்திருக்காங்க. ஒரே ஒரு ஓவர், அதாவது முதல் 2 பந்து மட்டும்தான் பார்த்தீங்கன்னா வீசப்பட்டிருந்தது. அந்த 2 பால்லையுமே 1 பால் 6, 1 பால் 4 அப்படின்னு ரோஹித் சர்மா, மழை லைட்டாக பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் தூரவும் ஆரம்பிச்சிருக்கு. அதை கூட பார்க்காம ரோஹித் சர்மா 4 6 அப்படின்னு 2 பால் பார்த்தீங்கன்னா வீசியிருந்தாங்க. அந்த 2 பால்லையுமே அவர் தெறிக்க விட்டுருந்தார். இப்படி இருக்க மழை விடும் அப்படின்னு பார்த்தா மீண்டும் பார்த்தீங்கன்னா மழை பெய்துக்கிட்டு இருந்திருக்கு. அதே போல் அவுட் ஃபீல்டு எல்லாமே ஓரளவுக்கு இன்னும் ஈரப்பதமாக தான் இருந்திருக்கு. அதனால் 2 பால் வீசப்பட்ட அந்த நிலையில் உடனே பார்த்தீங்கன்னா மேட்சை நிறுத்தப்பட்டு மீண்டும் பிளேயர்கள் எல்லாருமே உள்ளே வந்துட்டாங்க. அடுத்து உடனே மழை பெருசாக பெய்ய ஆரம்பிக்க ஏற்கனவே அவுட்ஃபீல்டு ஒரு மாதிரி சேராக தான் இருக்குது. அதோடு சேர்ந்து இந்த மழையும் பெய்ததால் இதுக்கு அடுத்தும் இந்த மேட்சை தொடர்ந்து நடத்த முடியாது அப்படிங்கிற நிலைமை உருவாக அம்பையர்கள் கடைசியாக 2 அணியின் கேப்டன்கள்கிட்டையுமே பேசி கடைசியாக இப்போ சற்று கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இந்த மேட்ச் அபேண்டம் அப்படின்னு அஃபிஷியலாக அறிவிச்சிருந்தாங்க. ஸோ அந்த வகையில் மழை பேஞ்சிக்கிட்டு இருந்தாலும் ரோஹித் சர்மா அவர் ஃபேஸ் பண்ணது 2 பால் தான். அந்த 2 பால்லையுமே அவர் இந்த மேட்ச்சில் 6ஐயும் 4ஐயும் அடித்து தெறிக்க விட்டது. நம்ம இந்தியா இப்போ இந்த T20 வேர்ல்டு கப்பில் நல்ல ஃபார்மில் இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா உணர்த்தும் விதமாக தான் ரோஹித் சர்மா அவருடைய பேட்டிங் இருந்தது. அதே போல் மேட்ச் கம்ப்ளீட்டாக அபேண்டம் ஆகியிருந்ததால் ஸ்கோர் கார்ட்லையும் பார்த்தீங்கன்னா மேட்ச் அபேண்டம் அப்படிங்கிறது தான் நமக்கு தெரியுது. வீசப்பட்ட அந்த 2 பால் ஸ்கோர் கார்டில் கடைசியாக பார்த்தீங்கன்னா காட்டப்படாமலேயே இந்த மேட்ச் அபேண்டம் செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறதும் பார்த்தீங்கன்னா குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் தற்போது நம்ம இந்தியா லீக் ஆட்டங்கள் எல்லாருமே நிறைவு செய்துட்டு வர 20ஆம் தேதியில் இருந்து இந்த T20 வேர்ல்டு கப் சூப்பர் 8 ஆட்டங்கள் எல்லாத்தையுமே வெஸ்ட் இண்டீஸில் விளையாட போகிறாங்க. ஸோ இந்த T20 வேர்ல்டு கப்பில் நல்ல ஃபார்மில் இருக்கிற நம்ம இந்தியா அதை கண்டினியூ பண்ணி வேர்ல்டு கப்பை வாங்குவாங்களா? உங்கள் கருத்தை சொல்லுங்கள்.